பேர் யோசிக்கணும், டைட்டில் யோசிக்கணும், கெட்டப் யோசிக்கணும், என்ன லொக்கேஷன் யோசிக்கணும். எவ்வளோ இருக்குமா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் எவ்வளோ இருக்கு. நான் இன்னொன்று அது ஒரு சேலஞ்சிங்ல. இவர் வடிவேல்னா அவ்வளோ கேரக்டர் பண்ணி வடிவேல்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்டப் நீ அரண்மனையெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அது வேற ஸ்டைலில் இருக்கும். என்கிட்ட வர்றப்ப மட்டும் சில நடிகர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கெட்டப் சூட் ஆகும். சில நடிகர்களுக்கு மட்டும்தான் என்ன கெட்டப் போட்டாலும் அது சூட் ஆகும், நல்லாவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இதை நான் சொல்கிறத விட அவர் சொல்லப்போ அழகாக இருக்கும். அவர் தான் சொல்லணும். அதை நீங்கள் என்ன வேணாலும் கெட்டப் யோசிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதை நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம். படம் பார்த்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இதை பற்றி இப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் பேசுகிறாரு, யார் சார் நான் இங்கிருந்து கட்டு போது நிப்பாட்டுங்க, அவரு கட்டு. எல்லா இடத்துலையுமே இந்த சுந்தர்னே என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அது பூராமே வெளியில் எல்லா திரைப்படங்களையும் அங்கங்கே லேசாக தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போய் மாலு விடிய அடித்தாங்க, எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு வரும். அது ஒரு சிங்கிள் ஷாட். அதே மாதிரி வின்னரில் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஷாட் வரும். அது போன மாதம், நான் சொல்கிறது இந்த மாதம். அந்த மாதிரி இந்த ஐக்கானிக்காக சிங்கிள் ஷாட் இதெல்லாம் வரும். ஸோ கேங்கர்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டாக ஒன்று வைக்கணும்.